எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணி ஓரளவுக்கு தங்களுடைய கூட்டணி கட்டமைப்பை வெளி காமித்து விட்டார்கள். ஆனால் திமுக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடானது எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு பெரும் கேள்வி இப்பொழுது களத்துல இருந்துட்டு இருக்கு. அதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திமுக கூட்டணியில மேலும் தேமுதிக கமலுக்கு எப்படி இடம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கருணாஸ் உள்ளிட்ட பலருக்கும் கொடுக்கறதுக்கு தமிழ் அன்சாரின்னு பலரும் இருக்கிறாங்க. எப்படி இந்த தொகுதி பங்கீடு இருக்கும், எப்படி பாக்குறீங்க? தொகுதி பங்கீடு 2021 ஸ்டைல்ல தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. திமுகவுக்கு இவ்வளவு கட்சிகள் கூட்டணி இருக்கு, அது பெரிய அட்வான்டேஜ். இதுல திமுகவுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல எந்த கட்சியுமே அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. காரணம் என்னன்னா, அங்க பாஜக இருக்கு. இந்த தேமுதிக ஒண்ணுதான் ரெண்டு சைடும் பேசணும். மத்த கட்சி எல்லாமே பாஜகவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணி அந்த ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. இவங்களால அதிமுக தனிச்சு நின்னானா பேரம் கடுமையா பேசலாம். அதிமுக பாஜகவோட இருப்பதால் இவங்களோட பேர வலிமை குறைஞ்சிருக்கு. ஸோ திமுகவோட பேர வலிமை தான் அதிகமா இருக்கு. ஸோ திமுக எல்லாரையுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலா தான் போடுவாங்க. 2021 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எடுத்தாங்க. அப்போ எந்தெந்த கட்சிகளுக்கு ஒரு எம்பி இருக்கோ அவங்க 3 எம்எல்ஏன்ற அந்த பேசிஸ் விட்டு எல்லா கூட்டணி கட்சியிலும் ஒரு நம்பர்ல சுருக்கி திமுக உதயசூரியன் மட்டுமே 188 தொகுதிகள்ல இருந்தது. இந்த முறை அந்த ஃபார்முலாவை தாண்டி சில கட்சிகளுக்கு கொஞ்சம் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திமுக உதயசூரியன்ல எனக்கு தெரிஞ்சு 160 முதல் 170க்குள் அந்த சீட்ல நீங்க நிற்பாங்க. நீங்க அதிமுகவும் அதோட அதே ரீதியில் தான் நிற்பாங்க. ரெட்டையில 120 கம்மியா போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு இருக்க பொசிஷன். முதலாவதாக காங்கிரஸ்ல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படலாம்? இப்போ காங்கிரஸுக்கு அவங்க 2021 என்னன்னா, அன்னைக்கு 8 எம்பி தமிழ்நாட்டுல இருந்தது. 8 எம்பிக்கு ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ சொல்லி 24 எம்எல்ஏ சீட்டு. இதை தாண்டி கொஞ்சம் அடிஷனல் சீட்டு கேட்டு அவங்க திமுக கொடுக்கல. அதுக்கு எங்களுக்கு மரியாதை இல்லைன்னா நீங்க இல்ல, எங்களுக்கு வேற தொண்டர்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி செஞ்சதால ஒரு சீட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுவே டேக் இட் ஆர் லீவ் இட் என்ற ஆஃபர் தான். ஏன்னா அன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதா வேற ஆப்ஷன் இல்லை. திமுக கொடுக்கறத வாங்கிக்கணும். அந்த ஒரு யதார்த்தத்தை அவங்க உள்ள இருக்க நிறைய பேர் புரிஞ்சுது. பட் சில பேர் என்ன நினைப்பாங்க, 8 எம்பி வச்சிருக்க கட்சி நம்ம எப்படி இவ்வளவு கம்மியா வாங்குறது அப்படின்றதெல்லாம் இருந்து. பட் ஆனால் அவங்க வாங்கிட்டாங்க. அது வாங்கி அதுல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு கொஞ்சம் நல்ல கட்டிருக்காங்க. இந்த வாட்டி 9 எம்பி இருக்கிறதால 9x3 27 எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம ஒரு ராஜ்யசபா தேர்தல் ஒரு ராஜ்யசபா காங்கிரஸ் ஒதுக்க வாய்ப்பு. இப்ப இன்னைக்கு கூட செல்வ பெருதை திமுக அதனுடன் ராஜ்யசபா வேட்பு தாக்கல் நாங்க செய்வோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. இதுல ஒரு குரூப் சம்பந்தமே இல்லாம நாங்க இன்னும் திமுகவுக்கு தாவேக்கா காட்டி பேரம் பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு இருக்காங்க. இவங்க எல்லாம் பிரிசினஸ் அவங்க அரசியல் புரியல. அவங்களுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கேட்கறது திமுக கூட்டணிக்கு ஆதரவா இருக்கு. தாவேக்கோட போனா எங்க எவ்வளவு சீட் ஜெயிக்க முடியும், எவ்வளவு அங்க யார் செலவு பண்றது, இதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். கிரீஷோட சொல்லும் போது கூட தாவேக்கா தான் விருப்பப்படும் சொன்ன தவிர இவங்களுக்கு ஒன்னும் விருப்பம் இருக்குமா மாதிரி இவங்க விருப்பப்படுற மாதிரி சொல்ல. அதுக்கு தாவேக்கா விருப்பம் இருக்குன்னு சொன்னதுக்கே தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவாயிடுச்சு எல்லாமே கதறிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது நடைமுறை சாத்தியம் இல்லை. எப்ப தேமுதிக உள்ள வந்தது அப்பவே மாணிக்கம் தாக்கூர் கிட்ட என்ன உங்களை அனுப்பிட்டு தேமுதிக சேர்த்துக்கு போறாங்களா அப்படின்ட்டு கேள்வி வந்தாங்க. ஸோ திமுக காங்கிரஸுக்கு இந்த முறையும் டேக் இட் ஆர் லீவ் இட்ன்ற ஆஃபர் தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 27 ஒரு 1-2 சீட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். அது தவிர தாண்டி காங்கிரஸ் பெருசா திமுக கிட்ட 30 சீட்டு மேல வாங்க வாய்ப்பே இல்லை. புதியதாக திமுகவோட ஐக்கியம் ஆகியிருக்காங்க. எந்த இடத்துல ஸ்டாலின் வச்சு பார்ப்பாருன்றது ஒரு கேள்வியா இருக்கும்போது 2ஆம் இடமா தேமுதிகவிற்கு வழங்கப்படுமா அதிகமான தொகுதிகள்னு ஒரு பார்வை. அது எனக்கு சரியா தெரியல. இது கொஞ்சம் கிரே ஏரியான்னு 6 முதல் 10 தொகுதிக்குள்ள ஒரு நம்பர் இருக்கும். அது எந்த நம்பர் ஒரு 2வது இடத்துல இவங்க தேமுதிக வைக்கிறாங்களா? இடதுசாரிகளை தாண்டி தான் இருக்கும். ஆனா
மேலதான். அதுதான் ஒரு இடதுசாரிகள் இவங்க விடுதலை சிறுத்தை எல்லாருமே ஒரே லெவல்ல வைக்கலாம், இல்ல இவங்களை வந்து அதை தாண்டி இருக்கலாம், இல்ல இவங்களோட விடுதலை சிறுத்தைகள் தாண்டி இருக்கலாம், இடதுசாரிகள் தாண்டி இருக்கலாம், அது தெரியல. அந்த 6 to 10 இதுதான் இந்த நம்பரு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாரும் சொன்ன அதிமுக திமுக அதிகமா சீட்டு கொடுத்திருப்பாங்கன்னு கிடையவே கிடையாது. திமுக கொடுக்கறது அதிமுக கம்மியா தான் கொடுத்திருப்பாங்க. எடப்பாடி அதுக்கு ரொம்ப தெளிவா இருப்பாரு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேமுதிகவால் அதிமுக பெரிய அளவுக்கு லாபம் கிடையாது. அவங்க விருதுநகர் மட்டும்தான் ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதனால கம்மியா தான் அதிமுக கொடுப்போம். எடப்பாடியே வந்து நாங்க இன்னும் கூட்டணி பேசவே இல்லை அப்படின்ற அந்த மாதிரி அவங்க அமமுகவோட கம்மியா தான் பேச பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்ப திமுக கூட்டணி வரும்போது 6 to 10 ஏதோ நம்பர் எனக்கு தெரிஞ்சு தேமுதிக வந்து ஒரு இவங்க பேரம் ஹையர் ஒரு 9-10 கூட வாங்கிக்கலாம். இல்ல இபிஎஸ் கிட்ட ஆஃபர் இல்லைன்னு திமுக நினைச்சிருந்தா 6 சீட் கொடுக்கலாம். இந்த ரேஞ்சில் தான் தேமுதிக பிளஸ் ராஜ்யசபாவும் ஒண்ணு கலைக்கிற மாதிரி தான் எனக்கு இண்டிகேஷன் தெரியுது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து கூடுதல் தொகுதி அதுவும் இரட்டை இலக்குல வாங்கணும்னு உறுதியா இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து திமுக கூட்டணியில இடதுசாரிகளுக்கு நிகராக தான், சிபிஐ சிபிஎம்முக்கு நிகராக தான் இந்த விசிகாவுக்கும் ஒதுக்கப்படுது. கூடுதலா இந்த தேர்தலில் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடதுசாரிகள் விசிகா அப்புறம் மதிமுக இது எல்லாமே மக்கள் நல கூட்டணி கட்சி. மக்கள் நல கூட்டணிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அடிப்படையில் தான் இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த நம்பர்ல தான் கிட்டத்தட்ட 21 நிறுத்தினாங்க. ஓகே, இதுல வந்து என்னன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா கம்பேர்ட் டு கம்யூனிஸ்ட், ஏன்னா விசிகா அப்போ 3 பேருக்கும் 6 தொகுதி கொடுத்தாங்க. மதிமுக அது வரலாம், அது உதயசூரியன். இப்போ விசிகா கம்யூனிஸ்டுக்கு அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கும் போது விசிகா 6ல 4 ஜெயிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட் 6ல 2 தான் ஜெயிச்சாங்க 2 பேரும். அப்படின்ற விசிகாவுக்கு கொஞ்சம் அந்த அந்த 6 நம்பர் தாண்டி கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு ஸ்டாலினே கொஞ்சம் இந்த வாட்டி நம்ம கூட்டல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டாபிக் பேசினாட்டு தகவல் வந்தது. ஸோ விசிகாவுக்கு எனக்கு தெரிஞ்சு 8 சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க விசிகா தேமுதிக கம்யூனிஸ்ட் எல்லாமே ஒரே நம்பர்ல சுருக்கலாம். பட் எனக்கு மேபி ஒரு 1-2 சீட்டு விசிகாவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 8 சீட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. கமல் ஒரு ராஜ்யசபாவோட நிறுத்திடுவாங்களா இல்ல மேலும் வந்து சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா சீட்டு கொடுப்பாங்க. அது எவ்வளவுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் எந்த சின்னத்துல தெரியல. திமுக தரப்புல அவர் உதயசூரியன் நிக்கிறதுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. இதுல வந்து கமல் வந்து கட்சி நடத்த ஆர்வம் இல்லை, அவர் வந்து ராஜ்யசபா வாங்கிட்ட போது மத்தவங்க எம்எல்ஏ சீட்ல பல பேர் ஒரு 6 மணி வன்மத்தை எழுதி வீசிட்டு இருக்காங்க. பட் நிச்சயமா அவர் வந்து ஏதோ ஒரு நம்பர்ல சீட்ஸ் வாங்குவார். அப்கோர்ஸ் அவர் திமுகவால வேற சில பொருளாதார லாபங்கள்ல இருக்கு, இல்லன்னு மறுக்கல. பட் அவர் கட்சியை எது நடத்திருப்பாருன்னா அவர் அருணாச்சலம்க்கு கூட இருப்பாரு, அவருக்கு ஒண்ணு இருக்கலாம். ஒரு 2-3 வாங்கலாம். அது உதயசூரியனா இல்ல டார்ச் லைட் சிம்பிளான்னு தெரியல. திமுக தர உதயசூரியன் கேட்பாங்க, அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியல. இல்ல குறைந்தபட்சம் 2 சீட்டாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு கொடுக்கப்படும்ன்ற ஒரு பார்வை இருக்கு. அண்மையில தான் நல்லக்கண்ணு அவர்களுடைய இறப்பு, அந்த தாக்கம்லாம் இருக்குமான்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இல்ல கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் நான் பேர்க்க சொன்னாங்க, போன வாட்டி வந்து 6ல 2 தான் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு சீட் கன்வர்ஷன் கம்மியா இருந்துச்சு. அதனால மேபி ஆளுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், இல்ல 6 சீட்ல நிறுத்திக்கலாம். அதற்கு அடுத்து இந்த ஐயுஎம்எல் கொங்கு நாடு தேசிய கட்சி ஐயுஎம்எல் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் இந்த முறை சீட்டு குறைக்கிறதுக்கு ஒரு கட்சி வாய்ப்பு இருக்கு. கட்சி ஐயுஎம்எல் தான் நான் சொல்லுவேன் கடந்த முறை விட. ஏன்னா என் மெயின் ரீசன் என்ன, கடந்த முறை அவங்க 3 தொகுதிகள் கொடுத்தாங்க, போட்டிட்ட 3 தொகுதியிலுமே ஏனி சின்னத்தை போட்டிட்டாங்க, அதுலயே தோத்துட்டாங்க. அதாவது திமுக வெற்றி பெறக்கூடிய தேர்தலில் வந்து கூட்டணி கட்சியா இவங்க போட்டிட்டு எல்லா தொகுதியிலும் தோக்குறாங்கன்னா அப்பனா இவங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ்க்கு அதே எண்ணிக்கையில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். உதயசூரியன்ல என்ன வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அவங்க உதயசூரியன் நிக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஐஎம்எல்ன்றது ஒரு நேஷனல் பார்ட்டி, இந்த கட்சி கேரளாவில இருக்கு. சோ எங்களுக்கு கேரளாவில இருக்கு, நாங்க எப்படி உதயசூரியன் போட்டிட முடியும்னு சொல்லி அவங்க சின்னத்துல அவங்க இருப்பாங்க. அது கொஞ்சம் எலீட் முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்கு கட்சி. ஆனால் இது மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் வந்து அவங்க வந்து உதயசூரியன்ல ஏதாவது போட்டிட்டு விரும்புறான்னு தெளிவா போட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, இது வந்து அடையாள அரசியலுக்கு இங்க ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிய பின்புலத்துல உருவான கட்சிக்கும் மத பின்புலத்தில் உருவான கட்சிக்கும் வந்து ஒதுக்கப்படுற சின்னம் வந்து எல்லா செக்ஷன்ஸும் அக்செப்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஏனி சின்னம் ஐஎம்எல் சின்னம்னா மற்ற
இப்ப உதயசூரியனுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் வந்து ப்ராப்பரா அவங்க ஓட்டு போடுறது கிடையாது. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இதே பானை சின்னத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. பட் அவருக்கு திரும்ப வந்து கிரவுண்ட் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த எதிர்ப்பை குறைச்சு அந்த சின்னத்துக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி இருக்கு. மாம்பழம் சின்னத்துக்கு நிறையவே இருக்கு இந்த எதிர்ப்பு. அது வந்து அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த நான்-வன்னியர்ஸ் கூட ஓட்டு போடுறதுக்கு கிடையாது. அந்த பிரச்சனை நிறைய இருக்கு. இப்ப வந்து இதை தெரிஞ்சுட்டு தான் போன வாட்டி ப்ரொஃபசர் ஜவஹர்லால் வந்து உதயசூரியன் அவர் வந்து போட்டிட்டு 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். அவருக்கு இந்த முறை ஒரு தொகுதி கூடுதலா கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் இல்லாம அந்த தமிமுன் அன்சாரி அவர் கட்சி ஸ்பிட்டே போன அவர் கூட ஒரு சீட்டு கொடுக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உதயசூரியன்ல தான் எதிரின்னா அவங்க உதயசூரியன்ல வின்னபிலிட்டி கொஞ்சம் நிறைய இருக்கு. அவங்களோட நெட்வொர்க்கும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதற்கு அடுத்ததாக இந்த கொங்கு ஈஸ்வரன், கருணாஸ் ஒரு சிலர்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க திமுகவுக்கு பரவலா. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கொடுக்கப்படணும். கொங்கு ஈஸ்வரனை பொறுத்தவரையும் அவங்க 3 சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. போன வாட்டி கொடுத்த மாதிரி அதே ஆஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்துக்கு திமுகவுக்கு ஒரு பேக்கிங் அவங்க இருக்காங்க. அது திமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்க இவர் இருக்கட்டும் நினைப்பாங்க. இவர் நாமக்கல்ல கொஞ்சம் பேஸ் இருக்கு. போன வாட்டி 3 சீட்ல கொடுத்து அது 2 தோத்து 1 ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி அதே 3 சீட்டு உதயசூரியன் சிம்பிள்ல கிடைக்கும். அவங்க எம்பியும் கொடுத்திருக்காங்க. கருணாஸை பொறுத்தவரை அவர்கள ஒரு சீட்டு தான் அந்த ஏரியால இல்ல அந்த பர்டிகுலர் சீட்ல அவருக்கு நெசசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அது கொடுப்பாங்க. அவர் எப்படி எங்க ஒருவேளை திருமங்கலத்துல நிப்பாரா எப்படின்னு சரியா தெரியல. இல்ல வேற விதமா அவருக்கு பேக் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அவரு இந்த நம்ம அண்ணன் இருக்காரு தனியரசு அண்ணன் இது போன்ற ஆட்களுக்கெல்லாம் அவங்க அந்த நெசசிட்டி அதுல அந்த தொகுதியில ஏதோ ஒரு இருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சீட் கொடுப்பாங்க. எஸ்டிபிஐக்கும் அதே ஒரு முஸ்லிம் அமைப்பு இருக்கு. என்ன ஒரு அதிமுக கூட்டணி அவங்க திமுக பக்கம் வந்துட்டாங்களே. பாஜக அங்க உள்ள வந்தப்ப அங்க நிக்க முடியாது. அவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம வேல்முருகன் அவர் வந்து ஒரு பெரிய வேல்யூ ஆடு. அவருக்கு வந்து ஏன்னா அந்த திமுக வந்து ப்ரோ 1 இயர் ஆன்டி பிஎம்கே பண்றதுக்கு அவர் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்றாரு. அவர் மேபி ஆசைப்படலாம். அவருக்கு ஒரு சீட்டு கடலூர் மாவட்டத்துல அவருக்கு சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இதை தாண்டி இந்த ஒற்றை இலக்கத்துல சீட்டு வாங்க கட்சிகள் வேற யாரும் இங்க கிடையாது. வேற புதுசா வந்து ஒரு ஓபிஎஸ் சேர்ந்தால் ஓபிஎஸ் மேபி ஒரு சீட் இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள்ல கிடைக்கலாம். அவர் இது தெரியல இந்த சேர்க்கை எப்படி எந்த டேர்ம்ஸ் சேர்ப்பாரு தெரியல. மற்றபடி இவங்க வந்து சில பேர் இந்த ஊடகத்துல சொல்ற மாதிரி கிருஷ்ணசாமியோட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கிருஷ்ணசாமிக்கு வந்து அவர்கள் சமூகத்திலே எதிர்ப்பு இருக்கின்றது திமுக நல்லா தெரியும். நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.